பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நம்ம பல பூஜைகள் செய்வோம். ஒவ்வொரு பூஜையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பலன் கொடுக்கும். ஆனா நிறைய பலன் கொடுக்கக்கூடியது ஒரே பூஜை, பல நன்மை. அது என்ன பூஜை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பூஜையினால என்னென்னலாம் பலன் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வீட்ல பிள்ளைங்க இருக்காங்க. பையன் நல்லா படிச்சுட்டு இருக்கான், வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கும். பையன் ஒரு கம்பெனில ரொம்ப நாளா ஒரு குமாஸ்தா வேலை தாங்க செய்றான். அந்த ப்ரொமோஷன் அப்படின்றது என் பையனுக்கு கிடைக்கவே இல்லைங்க. கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். பொண்ணு லவ்வு அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நெறைய ஏற்றத்தாழ்வு இருக்குங்க. அந்த மாதிரி பிள்ளை லவ் பண்ணுது. பிள்ளை விட்டுடணும். பிள்ளை தானா விட்டுரும். நீங்க அத பிரிக்கணுன்ற அவசியமே இல்ல. நாங்க சொல்ற பையன பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும். பிள்ளை நீங்க சொல்ற பையன சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கும். அது மனசுல மாற்றங்கள் ஏற்படும். இந்த பூஜை செஞ்சா. சரிங்களா? வீட்ல பிள்ளை படிக்கவே மாட்டேன்துங்க. அருமையா படிக்கும். ஹஸ்பண்ட்க்கு பாருங்க ஏகப்பட்ட அஃபேர்ஸ் இருக்கு. எல்லா அஃபேர்ஸும் தானா விலகி ஓடும். ஆ எங்க வீட்லயே பாருங்க நெறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு. கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். வீட்ல நிம்மதியே இல்லங்க. நிம்மதியும், சந்தோஷமும், குதூகலமும் நிறைஞ்சு இருக்கும். ஸோ தொட்டதெல்லாம் மண்ணாவுதுங்க. தொட்டதெல்லாம் பொன்னாவும். ஸோ இப்படி ஒரு பூஜை பல நன்மைகள். அது என்ன பூஜை அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளக்கு பூஜை. அட என்னங்க விளக்கு பூஜையில என்னங்க இவ்வளோ விசேஷம் இருக்கு? பொதுவா பாருங்க, விளக்கு மகாலட்சுமியோட சொரூபமா தான் நம்ம நினைக்கிறோம். விளக்கு பூஜை அப்படின்றதே மகாலட்சுமியை நினைச்சு தான் பெரும்பாலும் நம்ம விளக்கு பூஜை செய்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு நான் எந்த விளக்கு பூஜையை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, விளக்குல அபிராமி தாயார ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் பண்ணி அந்த விளக்கேத்தி அபிராமி அந்தாதி படிக்கணும். அபிராமி அந்தாதி நல்லா அழகான தமிழ்ல இருக்கும். படிக்கிறது அவ்வளோ ஈஸி, அவ்வளோ ரம்யமா இருக்கும். அதனோட அர்த்தம் புரிஞ்சுச்சுன்னா, இன்னைக்கெல்லாம் படிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ தமிழ்ல தானே இருக்கு. ரொம்ப ஈஸி தான். இந்த அபிராமி அந்தாதிய பாராயணம் பண்றதுனால அத்துணை நன்மைகளும் கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. முடியாட்டி பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமாவது அபிராமி அந்தாதிய விளக்கேத்தி விலகுல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுங்க. இதனோட ப்ரொசீஜர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி இது எப்படி அப்படின்னா, சமீபம் ஒரு 10, 15 நாளுக்கு முன்னாடி ஒரு கிளையண்ட் என்கிட்ட பேசினாங்க. அந்த மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, "மேடம் ஒரு பூஜையும் எப்படி செய்யணும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க மேடம் யூடியூப்ல" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "அதுக்கு போய் என்ன மேடம் இருக்கு, நான் சொல்றேன்" அப்படின்னு. அந்த விதத்துல அந்த மேடம் மேடம் பேர் சுசித்ரா. பேர் சொல்றதுல தப்பு இல்ல இல்லைங்களா? அந்த மேடம் சுசித்ரான்ற மேடம். அவங்க கேட்டதுனால இந்த விளக்கு பூஜைய அவங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த அபிராமி தாயாரை எப்படி ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னீங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், வெள்ளிக்கிழமை நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை விசேஷம். வெள்ளிக்கிழமை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணணும், வீடெல்லாம் சுத்தமா வீட்டை பெருக்கி மெழுகிடணும். மெழுகும்போது கொஞ்சம் கற்பூரமும் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு மெழுகணும். மெழுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் குத்து விளக்கு இருக்கு பார்த்தீங்களா? இது ஜோடி விளக்குல பண்றது இல்லைங்க. ஒரு குத்து விளக்கு. அந்த ஒரு குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா 5 முகமா இருந்தாலும் சரி, 7 முகமா இருந்தாலும் சரி, அந்த குத்து விளக்க நல்லா புளி போட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, மஞ்சளும் குங்குமமும் அந்த குத்து விளக்குக்கு அழகா பொட்டுக்கள், நிறைய பொட்டுக்கள் வச்சு அலங்காரம் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த குத்து விளக்குல எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் அகைன் எந்த எண்ணெய்? உங்களுக்கு இழுப்பு எண்ணெயா இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயா இருந்தாலும் சரி, பசு நெய்யா இருந்தாலும் சரி, உங்களோட வசதியும் வாய்ப்பும் எப்படியோ அப்படி நீங்க ஊத்திக்கலாம். நல்ல பெருசா திரி போட்டுக்கோங்க. திரியில அகைன் எந்த திரி ரொம்ப உத்தமம் அப்படின்னு கேட்டீங்களான்னா, தாமரத்தண்டு திரி இல்லைன்னா பஞ்சு திரி போட்டுட்டு, அந்த 5 முகம்னா 5 முகத்துக்கும் 5 திரி போட்டுக்கணும். 7னா 7 முகத்துக்கும் 7 திரி போட்டுக்கணும். இதை டைரக்டா கீழே வைக்கக்கூடாதுங்க. என்ன பண்ணணும்னா, ஒரு மணை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய மணை. அதுல ஒரு தலவாழை இலை போடுங்க. அந்த தலவாழை இலையில நல்ல அரிசி ருப்பிடுங்க. நல்லா தாராளமா அரிசி போட்டுக்கோங்க. இங்க நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், பச்சரிசியா புழுங்கலரிசியா? எப்பயுமே பச்சரிசி தாங்க போடணும். சரிங்களா? அந்த பச்சரிசியை போட்டு குத்து விளக்கு அது நடுவுல நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு குத்து விளக்குக்கு இது அம்பிகையை நினைச்சு நம்ம ஆவாகனம் பண்ண போறோம் அப்படின்றதுனால செவ்வரளி பூ. செவ்வரளி பூக்கு பாத்தீங்கன்னா கேட்டதெல்லாம் கொடுக்கிற தன்மை, தொட்டதெல்லாம் துளுங்கக்கூடிய தன்மை, சக்சஸ் அப்படின்றத கொடுக்கக்கூடிய பூ என்ன அப்படின்னா, ஒண்ணு செவ்வரளி பூ, இன்னொன்னு தாமரை பூ. தாமரை அப்படின்னும் போது அதீத விசேஷம் மகாலட்சுமிக்கு.
செவ்வரளி அப்படின்னும் போது அதீத விசேஷம் அம்பாளுக்கு. சோ செவ்வரளிய மாலையா கட்டிக்கோங்க. அந்த குத்து விளக்கு மேல போட்டுறக்கூடாது, அது வந்து தீப்படக்கூடாது. சோ குத்து விளக்கு கீழே அழகா சுத்தி மேல வந்து ஒரு அழகான ரோஜா செண்டு மாதிரி கட்டி மேல வச்சிடுங்க. நெருப்பு அது மேல படாத மாதிரி. இல்ல ஒத்த ரோஜா எப்படி நீங்க ரோஸ் அப்படியே செண்டு மாதிரி ரவுண்டா வச்சு மேல வச்சிடணும். வச்சுட்டு விளக்கேத்துங்க. இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்க வடக்கு பார்த்த மாதிரி உட்காரணும். வடக்கு பார்த்த மாதிரி வெறும் தரையில உட்காரக்கூடாது. வெறும் தரையில ஏன் உட்காரக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவேந்திரனோட வர அவருக்கு பிரம்மர் கிட்ட யாரெல்லாம் இந்த பூமியில தேவேந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திர பதவி மேல அப்படி ஒரு மோகம், ஈசன் மேல அப்படி ஒரு பயம். ஈசனா இந்த மனுஷன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரே அப்படின்னு ஈசன் மேல எப்பயுமே இந்திரனுக்கு ஒரு கஷ்டம் தான். ரீசன் என்ன அப்படின்னா, சிவனடியார்கள் இல்லைங்க, யார் ஈசன் நோக்கி என்ன வந்து கேட்டாலும் ஈசன் என் பதவியை கொடு அப்படின்னு ஈசனை கேட்டா கூட அவன் பதவியை அவன் கொடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு இன்னசென்டான காடு. அதனால தேவேந்திரனுக்கு ஈசன் மேல ஒரு அதீத பயம்னால பிரம்மனை நோக்கி தவம் இருந்து இந்த பூ உலகில யார் யாரெல்லாம் வந்து சிவனை நோக்கி இல்ல பெரும் பூஜை செய்யறாங்களோ அவங்களோட பலனெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு வேணா பிரம்மர் என்ன சொன்னாரு, அது சாத்தியம் கிடையாது. யார் யாரெல்லாம் தரையில டைரக்டா உட்கார்ந்து செய்யறாங்களோ ஒரு தடுப்பு இல்லாம, நம்ம கையோ காலோ டைரக்டா டச் பட்டுச்சுன்னா பூமி தொட்டுச்சுன்னா அந்த பலனை உனக்கு கொடுத்துடுற அப்படின்னு ஒரு வரம் கொடுப்பாரு. அந்த ஒரு வரத்தினோட காரணத்தினால்தான் வெறும் தரையில உட்கார்ந்து செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சரிங்களா? அப்ப உத்தமம் என்ன? ஒரு பெரிய மனை. இப்ப நிறைய பேருக்கு மனையில உட்கார்ந்து செய்யறது ரொம்ப கஷ்டம். இப்ப நானே கூட வந்து பாருங்க, என்னோட சாதனை எல்லாம் நான் மனையில உட்கார்ந்து செய்ய மாட்டேன். ஒரு பெரிய விரிப்பு போட்டுப்பேன். ஏன்னா நான் காலை நீட்டி உட்காருவேன், காலை மடக்கி உட்காருவேன். நீங்க உங்களுக்கு யோசனை வரலாம், எப்படிங்க பூஜை செய்யும் போது, சுவாமி கும்பிடும் போது, சுவாமியோட மந்திர ஜபம் செய்யும் போது நம்ம எப்படி காலை நீட்டி உட்காரலாம், காலை மடக்கி உட்காரலாம், குத்த வச்சு உட்காரலாம், எப்படினாலும் உட்காரலாம். ரீசன் என்ன? நம்ம முதுகு தண்டு மட்டும் நேரா இருந்தா சரி. பெரும்பாலும் நான் முதுகு தண்டு கூட நேரா வைக்க முடியாது. எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? ஒரே நேரம் 10,000 மந்திரம் 5,000 மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி முடியாது. அப்ப இப்படிலாம் உட்காரலாமா? பரவாயில்லையா? தாராளமா உட்காரலாம். உண்மையான அன்பு தான் அங்க மேட்டர்ஸ். உண்மையான அன்பு இல்ல, நீ 1000 வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பூஜை செஞ்சு உண்மையான அன்பு இல்லைன்னா அது பலிதமாகாது. உண்மையான அன்பு இருக்குன்னா படுத்தே கூட நம்ம வந்து வழிபாடு செய்யலாம், தப்பு இல்லை. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட மாதங்கி தாயாரோட ஜபம் வந்து பாத்தீங்கன்னா நிற்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது, சாப்பிடும் போது, ஏன்னா மாதங்கி தாயாருக்கு பெருசா தீட்டே கிடையாது. டாய்லெட் போகும்போது, யூரின் போகும்போது அப்படிலாம் கூட சொல்லலாம். ஏன்னா மாதங்கி தாயாருக்கு எந்த தீட்டுமே கிடையாது. அவ வந்து பாத்தீங்கன்னா உச்சிஷ்ட சண்டாலினி. ஆனா இது வந்து அம்பிகை இல்லைங்களா, அபிராமி தாயாரை கும்பிட போறோம். சோ இவளை அப்படியெல்லாம் நம்ம கும்பிட முடியாது. ஆனா காலை நீட்டிட்டு காலை மடக்கிட்டு முடியாதவங்க அப்படி கூட கும்பிடலாம். உள்ள ஒரு ஒரு சேர் மாதிரி போட்டுட்டு கூட நீங்க கும்பிடலாம். தரையில வந்து நம்ம கால் படாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறீங்க. அந்த விளக்கு எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அந்த விளக்கு எண்ணெயில வந்து பச்சை கற்பூரம் கண்டிப்பா போடுங்க. பச்சை கற்பூரம் போட்டு கிராம்பு கண்டிப்பா போடுங்க. கிராம்புக்கு சக்சஸ் அப்படின்ற ஒரு தாரக மந்திரம் இருக்கு. அதனால பச்சை கற்பூரமும் ஒரு 5 கிராம்பும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடியோ விநாயகரை வழிபாடு செய்யணும். அந்த விநாயகர் வழிபாடு அப்படின்றது மஞ்ச பிள்ளையார பிடிச்சு வைக்கணும். பிடிச்சா பிள்ளையார், அந்த மஞ்ச பிள்ளையார பிடிச்சு வச்சு அவருக்கு சந்தனமும் குங்குமமும் வச்சு அவருக்கு ஒரு அருகம்புல்ல வச்சு அவருக்கு ஒரு நிவேதனம்னு ஏதாவது வச்சிடுங்க. ஒரு 2 வாழைப்பழத்தை வைங்க, தூபம் காமிங்க, தீபம் காமிங்க, அவரை வேண்டிக்கோங்க. ஐயா, இந்த விளக்குல அபிராமி தாயார ஆவாகனம் பண்ண போறேன். இந்த அபிராமி தாயார் எப்படியாவது இந்த விளக்குல ஜோதி ரூபமா எழுந்தருளி என்னோட வேண்டுதலுங்களையோ என்னுடைய ஆசையும் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு விநாயகரை ஆத்மார்த்தமா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குலதெய்வம் எந்த குலதெய்வம் உங்களது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட குலதெய்வம் முருகரா இருந்தா முருகாசரணம் 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 முருகா அப்படின்னு முருகரை மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு பூஜைக்கும் குரு அப்படின்னு ஒண்ணு வேணும். இது வந்து சாத்வீக வழிபாடு. தாந்திரிக வழிபாடா இருந்தாலும் இப்படிதான் பண்ணணும். ஆனா தாந்திரிக வழிபாடா இருந்துச்சுன்னா டைரக்டா நீங்க தசமகா வித்யாக்களை பிடிக்க முடியாது. அதை வந்து ஒரு தாந்திரிக் வந்து எனர்ஜைஸ் பண்ணி அந்த தடைகளை அகற்றி கொடுத்தா மட்டும்தான் நீங்க அதை பிடிக்க முடியும். அதனோட ப்ரொசீஜர்ஸ் நான் இன்னொரு பதிவுல சொல்றேன். இது சாத்வீக வழிபாடா இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா இன்னல்கள் அப்படின்றது வராது. நேரா வந்து ஒரு பிரேத ஆத்மா நிக்காது, நேரா யோகினி வந்து நிக்க மாட்டா, நேரா டாக்கினி வந்து நிக்க மாட்டா. ஆனா தாந்திரிக வழிபாடுல இது எல்லாமே வரும். சோ அதனால இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் ஜாஸ்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா அது எனர்ஜைஸ் பண்ணதுதான் இதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி எனர்ஜைஸ் பண்ண மாலை, ஆல்ரெடி சித்தி பெற்ற மாலை, ஆல்ரெடி பிராண பிரதிஷ்டை பண்ண
தாயாரோட போட்டோ இதெல்லாம் இருக்கும்போது பெரிய ஹிண்ட்ரன்ஸ் வராது. சோ இதுல வந்து பாருங்க, கும்பிட்டுட்ட பின்னாடி எந்த ஒரு பூஜைக்கும் குரு அப்படின்றது ஒண்ணு வேணும். இதுல நம்ம குரு அப்படின்றது யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது சாத்வீகமான வழிபாடு தானே. ஆனா எந்த தாயார கும்பிடுறோமோ அந்த தாயாரோட பத்திய வந்து நம்ம கும்பிடணும். அதாவது அந்த தாயாரோட ஒரு சோல்மேட். அது அந்த அம்மா இப்ப அம்மாவை அபிராமி அம்பால நம்ம கும்பிடுறோம்னா ஈசனை கும்பிட்ட பின்னாடிதான் அந்த அம்பால கும்பிடணும். எந்த இடத்துல பதிக்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்துல தாயார் இருக்க மாட்டா. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சதியினோட கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். சதி வந்து அப்ப தக்ஷ நட்ன யாகத்துக்கு போனா ஈசனுக்கு வந்து அவங்க முன்னுரிமை கொடுக்கல அப்படின்றதுனால யாகத்தீல விழுந்தா. சோ சதி தான் வந்து பார்வதி. சதியினோட ஒரு அடுத்த பிறப்பு தான் வந்து பார்வதி. சோ பார்வதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ என்ன கோபக்காரியா இருந்தாலும் என்ன ரோஷக்காரியா இருந்தாலும் அவளுக்கு அவ புருஷனுக்கு மரியாதைன்றது கொடுக்கணும். அப்ப இங்க நான் என்ன சொல்ல வரேன், அபிராமி தாயாரை கும்பிடும்போது கண்டிப்பா ஈசனை கும்பிடணும். ஈசனை நீங்க கும்பிட்டா மட்டும்தான் தாயாரனோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஈசனை நம்ம பெருசா வந்து சாட்டிஸ்பாக்சன் பண்ணணும்லாம் அப்படி கிடையாதுங்க. அவரை வந்து நமசிவாய் 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 ஏனோ தானோன்னு கூட நமசிவாய்ன்னு சொன்னா ஐயோ அவ எனக்கு கும்பிட்டா அவளுக்கு நல்லது பண்ணணும் நம்ம அப்படின்ற ஒரு மனசு பரமேஸ்வரனுக்கு உண்டு. சோ ஈசனை கும்பிடுங்க. அதுக்காக ஏனோ தானோன்னு கும்பிடாதீங்க. அகிலலோக ஐயன் இல்லையா, ஆத்மார்த்தமா கும்பிடுங்க. ஏன்னா தாயார் செய்யற நல்லதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாவே ஈசன் செய்வான். அதனால ஈசனை ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு முடியும்னா ஈசனுக்கு ஏதாவது நிவேதனம் வைங்க. வச்சா நல்லது. நான் சந்தோஷப்படுவேன். வைக்கலன்னா அவர் ஒன்றும் வருத்தம்லாம் படமாட்டாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்க தாயாரை கும்பிட ஆரம்பிக்கலாம். தாயாரை கும்பிட ஆரம்பிக்கும் போது அபிராமி அந்தாதியினோட மொத்த பாடலையும் அதாவது 100 பாடலையும் படிக்க முடியறது ரொம்ப விசேஷங்க. 100 பாடலையும் படிச்சுட்டு 101வது அந்த நூற்பயன் பாடலையும் நீங்க படிக்கணும். பாராயணம் பண்ணிட்டு அபிராமி தாயாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சக்கர பொங்கல். சக்கர பொங்கல்ல கண்டிப்பா பச்சை கற்பூரம் போடணும். அந்த சக்கர பொங்கல் வந்து நல்ல தாராளமா நெய் போட்டு நல்ல கொஞ்சம் நிறைய இவ்வளோலாம் செய்யணுன்றதில்ல. இவ்வளவே சக்கர பொங்கல் வச்சு கற்பூரம் காமிக்கணும். கற்பூரம் காமிக்கும் போது கண்டிப்பா மணி அடிச்சு கற்பூரம் காமிச்சு தாயார்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் 1000 வேண்டுதல் இருக்குங்க. உங்களுக்கு நான் இத்தனை சொன்னேன் பார்த்தீங்களா, அது அத்தனையும் ஒருத்தவங்களுக்கே கூட இருக்கலாம். சோ உங்களோட வேண்டுதல் வேண்டிக்கோங்க. ஒரே முட்டை 100 வேண்டுதல் வச்சுக்காதீங்க. ஒரே முட்டை 10 வேண்டுதல் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அதாவது ஜென்ரலா ஒண்ணு சொல்லுவாங்க, ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம், நெயில்ல ஒரு ப்ராப்ளம்னா ஹார்ட்ல இருக்க ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதே என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்றது, பேஷண்ட் வந்து கருப்பையில பெரிய கட்டி வச்சுட்டு வருவாங்க. தலைவலிக்குது மேடம், தலைவலிக்கும் மாத்திரை கொடுங்க அப்படிம்பாங்க. அப்ப நான் சொல்வேன், மா கருப்பையில ஒரு பிரச்சனை, ஜஸ்ட் தலைவலி, அது வந்து டென்ஷன் ஹெட்டேக். அப்ப எதுக்கு டாக்டர் வைத்தியம் பண்ணும்? கருப்பையில இருக்க பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, இதுக்குதான் வைத்தியம் பண்ணும். அந்த மாதிரி உங்க பிரச்சனையிலும் பெரிய பிரச்சனை நம்மளால தீர்க்கவே முடியாது. மனுஷங்களால இது ஆகவே ஆகாது. கடவுளா பார்த்து பண்ணா மட்டும்தான் அதுக்கு தீர்வு. அப்படின்ற பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்களான்னா அந்த பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுங்க. அந்த பிரச்சனையை தாயார்கிட்ட கேளுங்க. அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை தீர்த்து வைடி அம்மா அப்படின்னு கேளுங்க. கேட்டா கண்டிப்பா தீர்த்து வைப்பா. அன்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களான்னா ஒரு இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம சொல்லலாம். அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சிவராத்திரியில, அதுக்கு முன் சிவராத்திரிக்கு வந்து என்னாச்சு, என்னோட ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, சிவராத்திரிக்கு ஒரு மூட்டை வில்வம் வச்சு நான் வந்து ஈசனுக்கு அர்ச்சனை பண்ணுவேன். நான் ஒரு முறை வந்து 50,000 மலர் வச்சு அர்ச்சனை பண்ணுவேன். அந்த மாதிரி விசேஷம் என்னவோ அத்தனையும் நான் செய்வேன். இதுதான் என்னோட ஒரு ஒரு வே ஆஃப் பூஜா. ஓகேங்களா. நான் வந்து 4 கால பூஜையும் முழிச்சிட்டு இருந்து ஈசனுக்கு செய்வேன். அப்ப அந்த மாதிரி ஒரு மூட்டை வில்வத்தை வச்சு நான் அர்ச்சனை பண்றேன். அர்ச்சனை பண்ணும்போது அப்ப எனக்கு வந்து தோணுச்சு, இந்த வாழ்க்கை எதுக்கு வேண்டாம், நம்ம பிறந்ததுக்கான பலன் அடைஞ்சிட்டோம், நம்ம வந்து இறை வழிபாட்டுல நல்லா இருந்துட்டோம், நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா வாழணும், இந்த லைஃப் எதுக்கு, ரொம்ப அதீதமா சிவனை கும்பிடும்போது இப்படி எல்லாம் தோணும் நம்மளுக்கு. என்ன வாழ்க்கை எதுக்கு வேண்டாம், நம்ம சிவனோடவே நிம்மதியா சந்தோஷமா இருந்துடலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த 4 கால பூஜையிலயும். அதுக்கப்புறம் மறுநாள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் நைட்டு நான் தூங்குறேன். தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தாயார் வந்து என்ன பண்றேன்னா, தாயார் எப்பயுமே எப்படி வருவானா, ஒவ்வொரு தேவதா ரூபத்துல கும்பிடும்போது ஒவ்வொரு மாதிரி வருவா. திரிபுர சுந்தரியை நம்ம கும்பிடும்போது ஒரு அழகான பொண்ணா நம்ம கண்ணுக்கு காட்சியளிப்பா. மாதங்கியை கும்பிடும்போது ஒரு மத யானையா நம்ம முன்னாடி வந்து நிப்பா. காளியை கும்பிடும்போது புலியா வந்து நிப்பா. கருப்பு கரடியா வந்து நிப்பா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தாயார கும்பிடும்போது ஒவ்வொரு மாதிரி ரூபத்துல அவ வருவா. சரிங்களா. நம்ம கூட எப்பயுமே ஒரு இறை சக்தி இருக்கு அப்படின்னா ஒரு வெள்ளை சிங்கமா வந்து நம்ம கூட நிப்பா. சோ இந்த மாதிரி பல விதத்துல நான் அவளை வந்து பார்த்திருக்கேன்.
அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம் தாயாராவே வரா. தாயாராவே வந்து என் கைய புடிச்சு கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு அது ஒரு கோயில் மாதிரி இருக்கு. அந்த கோயில்ல ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தை இப்படி இப்படி நகர்த்துறா. உள்ள வந்து பள்ளம் வருது. அந்த அந்த ஒரு சும்மா அந்த குழந்தைங்க ஜருங்குங்க பாத்தீங்களா? அந்த மாரி ஒரு டனல் மாரி இருக்கு. அந்த டனலுக்குள்ள உள்ள விழுந்தா அண்ணாண்ட சைடு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சிவலோகம், சொர்க்கம். அதாவது சொர்க்கம் இருக்கு, சிவலோகம் இருக்கு. அங்க போனீங்கன்னா நல்ல ஆனந்தமான வாழ்க்கை. அவ கைய புடிச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டு அது கீழ என்ன உள்ள விடுறா. நானும் உள்ள மூடி உள்ள அந்த டனல் கூட உள்ள போயிட்டேன். அந்த சிவலிங்கம் என் மேல மூடிட்டா. மூடிட்டு அவ போயிட்டா. ஆனா அந்த டனலுக்குள்ளேயே நான் நிக்கிறேன். என்ன வந்து அண்ணாண்ட சைடு வந்து அந்த சொர்க்கத்துக்கோ அந்த சிவலோகத்துக்கோ ஈசன் வந்து அனுப்பல. ரீசன் என்ன? அந்த கனவுல இருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நான் தேவையில்லாம ஆசைப்படுறேன். சிவகதி அடையணும் அப்படின்னு. எனக்கு ஆயுட்காலம் இன்னும் முடியல அப்படின்றது தெள்ளத் தெளிவா புரிஞ்சுச்சு. எனக்கு ஆயுட்காலம் முடியல. ஈசன் வந்து அந்த டனலுக்குள்ள என்ன அனுப்ப மாட்டேன்றான். அப்படியே நிறுத்துறான். அந்த டனலுக்குள்ளேயே இருக்கேன். அந்த டனலுக்குள்ளேயே நான் இருந்து என்ன பண்றேன்? சிவசிவா, சிவசிவா, சிவசிவான்னு சொல்லிக்கினே இருக்கேன். ரொம்ப நேரம் சொல்றேன். நான் எந்திரிச்சுட்டேன். ஓகேங்களா? சோ இது விடிய காலை நேரம். அப்ப அப்ப நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆசை எதுவா இருந்தாலுங்க, எனக்கு ஆயுட்காலம் முடியல. நான் வந்து மோட்சம் அடையறதுக்கான நாள் இன்னும் வரல. நெறைய நெறைய லைஃப்ல நெறைய நாள் இருக்கு. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏதோ யாருக்கோ நல்லது செய்யணுமோ, இல்ல நம்ம அனுபவிக்கிறதா கூட இருக்கலாம். நம்ம கஷ்டம் இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு கூட இருக்கலாம். சோ அந்த மாரி ஏதோ ஒரு காரணத்தினால ஈசன் வந்து அனுப்ப மாட்டேன்றாரு, விதி முடியாம. ஆனா தாயார் கூட்டிட்டு வந்து அந்த டனல்ல நிக்கிறா. "நீ போ" அப்படின்றா. சோ அன்னை மனசு பார்த்தீங்களா? என்ன கேட்டாலும் அவ தருவா அப்படின்றதுக்கு இத விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையவே கிடையாது. சொல்லவும் முடியாது. இந்த மாரி பல கனவுகள், அந்த கனவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல அர்த்தங்கள். ஒவ்வொரு நேரத்திலயும், ஒவ்வொரு க்ஷணத்திலயும் அவ நம்ம கூட இருக்கா அப்படின்றது பல விதத்துல நம்மளுக்கு உணர்த்துவாங்க. ஈசனும் அப்படியேதான். ஹி வில் ரெப்ரசன்ட் ஹிஸ் பிரசன்ஸ் எவ்ரி டைம், எவ்ரிவேர். ஆனா அவர டைரக்ட்டா பார்க்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு உன்னதமான நிலைய நம்ம அடையணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த தாயார் வந்து என்ன கேட்டாலும் தருவா அப்படின்றதுக்கு அவ கூட்டிட்டு போயிட்டு என்ன நிக்க வச்சுட்டா. அந்த டனலுக்குள்ள அனுப்பிச்சுட்டா. அந்த டனல்ல ஜர்கின் போடணும்னா நான் அந்த சைடு போயிட்டு இருப்பேன். ஆனா ஈசன் வந்து உனக்கு ஆயுசு முடியல, விதிய மாத்தக்கூடாது அப்படின்னு நிக்க வச்சாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம விதி எதுவா இருந்தாலும் தாயார் மாத்துவா. விதி வழி பிராப்தம் நடக்கவே கூடாது இது. ஆகவே ஆகாது. முடியவே முடியாது. அம்பாள் கால புடிங்க. கண்டிப்பா மாத்துவா. அந்த அம்பாளையும் நான் வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்களான்னா, காஞ்சி காமாட்சியாவும், மதுரை மீனாட்சியாவும், காசி விசாலாட்சியாவும் பிடிக்கிறத விட, காளியாவும், தாராவாவும், பகலாமுக்கியாவும், சின்னமஸ்தாவும், மாதங்கியாவும் பிடிக்கும்போது உடனே செய்வா. அப்படின்றது நான் நெறைய தந்த்ரால இருக்க பெண் சாபத்துல இருக்க ஜாதகங்கள், தந்த்ரால இருக்க ஜாதகங்கள், செய்வினையில இருக்க ஜாதகங்களுக்கு எல்லாம் அந்த தாயாரினோட வழிபாடு தான் அதீத ஒரு பாதுகாப்பு கவசத்தோட குடுப்பேன். நெறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. இது நம்ம சாத்வீகமான வழிபாடு சொல்றதுனால அபிராமி தாயார நான் சொல்றேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.